Hello students, welcome to AA Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.3ல வந்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் 30 சென்டிமீட்டர் நீளம் உள்ள நாண் வரையப்பட்டுள்ளது எனில் வட்டத்தின் ஆரம் காண்க. அதாவது வந்து நமக்கு ஒரு வட்டம் கொடுத்துருவாங்க. அந்த வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் வந்து 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண் வந்து வரைகிறாங்களாம். அப்போ அந்த வட்டத்தோடைய ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நான் டிராயிங் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நமக்கு வட்டம் கொடுத்துட்டாங்களா. ஸோ வட்டத்திலிருந்து நமக்கு என்ன வரைய சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர் தொலைவில் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான்னா நம்ம எங்கேனாலும் வரைஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு என்ன, 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாண். இது வந்து நமக்கு ஏபி அப்படின்னு கொடுத்துக்கிறோம், சரிங்களா. ஸோ இங்கேருந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் தொலைவில் வந்து நமக்கு என்னவா இருக்கான், ஒரு இது தொலைவில் வந்து நமக்கு வரைஞ்சிருக்காங்க. அப்போ இது 8 சென்டிமீட்டர், சரிங்களா. இங்கே மையப்புள்ளியிலேருந்து நமக்கு இது 8 சென்டிமீட்டர். ஸோ இது நம்ம சின்னு எடுத்துக்கலாமா. இது வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளிருந்து 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வட்டத்தின் ஆரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வட்டத்தின் ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த ஓலேருந்து இந்த பிங்கிற இந்த புள்ளிக்கு வந்து நம்ம இணைக்கணும். ஸோ இது தானே நமக்கு ஆர், இதை தான் வந்து ஆரம், இதை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு எப்பவும் போல் 90 டிகிரி. இப்போ இது பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குது இந்த பொசிஷன், செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா. ஸோ செங்கோண முக்கோணத்துக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பித்தாகரஸ் தேற்றம் தானே யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் எடுக்கலாம், சரியா. ஸோ பித்தாகரஸ் தேற்றம்ன்ற ஃபார்முலாவை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஏபிக்கு வந்து 30 சென்டிமீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே எவ்வளோ வரும், இங்கே 15 வரும், இங்கே 15 வரும். இது 15 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இதுதான் வந்து 30 சென்டிமீட்டர் நீளம் உள்ள நாண், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் எழுதலாமா. எப்படி எழுதுவீங்க, இந்த ஓபி, இந்த கர்ணம் தான் நமக்கு என்ன வரும், இந்த பக்கம் வரும், ஃபஸ்ட்டாக வரும். அப்போ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சிபி ஸ்கொயர் வந்து நமக்கு இப்படி வரும், ஓகேயா. ஓபி ஸ்கொயருக்கு நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் என்ன இருக்குது நமக்கு பாருங்கள், ஓசி ஸ்கொயர் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயருக்கு, சிபிக்கு வந்து நமக்கு என்னென்னு இருக்குது, 15ன்னு இருக்குது. அப்போ 15 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கணும், புரியுதா. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 2 தடவை பேருக்குன்னா 64 ப்ளஸ் 15 2 தடவை பேருக்குன்னா 225, அவ்வளோதான், ஓகே. அடுத்தது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 225 கூட்டினா எவ்வளோ நமக்கு ஆன்சர், 289. அப்போ ஆர் இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு இந்த பக்கம் என்னவா வரும், ரூட்டாக வரும். அப்போ 289 ரூட். அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த 289 நீங்கள் எப்படி வந்து பிரிப்பீங்க, எந்த நம்பரால் 2 தடவை பெருக்கணும்னா நமக்கு 289 வரும், 17 × 17. ஸோ 17 நீங்கள் 2 தடவை பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 289 கிடைக்கும். அப்போ இந்த 2 17 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 17 வெளியே எடுக்கிறோம். அப்போது நமக்கு ஆருடைய ஆன்சர் என்ன, 17 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சாச்சா, இதுதான் வந்து 17 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும் இல்லையா. அப்போ எப்படி எழுதுவீங்க, வட்டத்தின் ஆரம் 17 சென்டிமீட்டர் ஆகும், அவ்வளோதான், புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த கணக்குக்கான விடை. அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய AA Max சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.